இடத்துக்கு வந்துடும் சொல்லித்தான் தடுமாறினாங்க என்கிற செய்தி தான் வந்திருக்கிறது. ஏன்னா ஆட்சியை பிடிச்சி ஜனாதிபதி ஆகிறத விட ஆயத்துல்லா அலி காமனியினுடைய இடம் தான் ரொம்ப முக்கியமானது. அதனால தான் அந்த இடத்துக்கு இவர் வர தடுமாறுறாரு என்கிற செய்திகள் வந்து, ஆனால் ஈரான் இதையெல்லாம் கற்பனை கதைகள் என்று சொல்லி மறுத்திருக்கிறார்கள். 86 வயதாக இருக்கக்கூடிய ஆயத்துல்லா அலி காமனியினுடைய இடத்திற்குத்தான் ரூஹானி வருவதற்கு முயற்சிக்கிறார் என்கிற செய்திகளுக்கு மத்தியில் இந்த முயற்சியை தற்போது செக்யூரிட்டி கவுன்சில், ஈரானுடைய பாதுகாப்பு சபையினுடைய தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய அலி லாரிஜானி ஏற்றுக்கொள்ளாத காரணத்தில் தான் அந்த சூழ்ச்சி உடனடியாக தோல்வி அடைந்திருக்கிறது. அவரும் ஏத்துக்கிட்டு இருந்தாருன்னு சொன்னா இப்ப ஆட்சியே மாறி இருக்கும் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஜனவரி 8 அதே போன்று ஜனவரி 9ஆம் தேதிகளில் ஈரான்ல நடைபெற்ற அரசை எதிர்ப்பு போராட்டங்களின் போது ஆயிரக்கணக்கானவங்களை ஈரான் அரசு கைது செய்திருந்தது. அந்த டைம்ல தான் ரூஹானியும் அதே போன்று இவர் ஜனாதிபதியாக இருக்கும்போது ஃபாரின் மினிஸ்டராக இருந்தவரும் ஷரீஃபும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருந்த நிலையில உடனடியாக அந்த டைம்லயே அப்பவே இந்த செய்திகள் வெளியாகி இருந்தது. அப்பவே இவர் என்ன பண்றாருன்னா ரூஹானியும் அதே போன்று மற்றவர்களும் சேர்ந்து அந்த நேரத்தில் தனித்தனியாக அறிக்கைகளை வெளியிட்டது மட்டுமல்லாமல் முன்னாள் ஜனாதிபதியாக செயல்பட்ட முகமது கதாமியும் அதே போன்று ரூஹானியும் ரெண்டு பேருமே முன்னாள் ஜனாதிபதிகள் ரெண்டு பேருமே பக்கத்தில் நின்று நாங்கள் கைது செய்யப்படவில்லை என்கிற அறிக்கைகளையும் வெளியிட்டிருந்தார்கள். ஆனால் அதற்கு பிறகு பாராளுமன்றத்திலும் சில பேர் ரூஹானி எங்கே என்றெல்லாம் கேட்டிருந்தாங்க. அதை அடிப்படையாக கொண்டுதான் ரூஹானி கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அன்னைக்கு கைது செய்யப்பட்டதை உடனடியாக அவர் மறுத்துட்டாரு. ஆனால் இன்னைக்கு உண்மையிலேயே இவருடைய நிலை என்ன, அவர் எங்க இருக்கிறாரு, என்ன நடக்கிறது என்கிற செய்திகள் எதுவுமே வெளிவராத ஒரு சூழலை தான் நம்ம பார்க்க முடியும். எது எப்படி போனாலும் தங்களுடைய நாட்டை கண்ட்ரோல் பண்றதுக்கான ஏற்பாடுகளை ஈரான் செய்கிறது. ஆயத்துல்லா அலி காமனியுடைய இடத்தையே பிடிக்கிறதுக்கு ஒருத்தர் சூழ்ச்சி பண்றாரு, ஆட்சியை கவுக்க பார்க்கிறாரு, ஆட்சியை நாசமாக்க பார்க்கிறாருன்னா அப்ப என்ன பண்ணுவாங்க? இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு தான் பண்ணுவாங்க. ஆனால் இதுவரைக்கும் இவர் கைது செய்யப்பட்டது எந்த இடத்திலும் உறுதி செய்யப்படவில்லை என்பதையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும்.